ப்ரைஸ் த லார்ட். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம கடந்து வந்த பாதைகளில் வளர்ந்து வந்த விதத்தில் பல பேர் இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுன்னு பல காரியங்களை கட்டளையாக நம்மளோட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் எது சரி தவறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு 10 கட்டளைகளை வைத்திருக்கிறார். அதன்படி நடக்கும் பொழுது எது சரி எது தவறுன்னு நீங்கள் குழம்பவே வேண்டாம். ஒரு முறை உங்களுக்கு அதை நினைவுபடுத்துகிறேன். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகளில் எத்தனை கட்டளைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமொழிகள் 6:23 சொல்கிறார், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவவழி. ஒரு விளக்கு நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரகாசமாய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரின் கட்டளை தான் நம் வாழ்க்கையின் விளக்கு. நம் வாழ்க்கையில் வரக்கூடிய வெளிச்சம் வேத வசனங்கள். எல்லாவற்றிற்கும் மேல் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை போதக சிற்சையின் மூலம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பேசின காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். Have a blessed day. Jesus bless you.